கேக்குதா? ஓகேவா? கேக்குதா சார்? சார் வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. படம் பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம்னால முன்னாடி நான் பெருசாக பிளான் பண்ணோம். ஆனால் வந்து ரிலீஸ் வந்து லாஸ்ட் டைம் நான் முடிவு பண்ணோம். அதனால் எங்களுக்கு லாஸ்ட் டைம் இன்ட்ரெஸ்ட் பிடிச்ச ஒரு இருந்துச்சு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சீக்கிரம் ஒரு ரிவ்யூஸ் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சீக்கிரம் மக்கள்கிட்ட ஒரு சேர்த்து எல்லா படத்தையும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த படத்தையும் வந்து ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறோம். சவுண்டா பேசுங்க. சவுண்டா பேசுறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாருக்கும் சந்திக்கிறது. இன்னைக்கு நம்ம படம் ரிங் ஃப்ரெஷ்ஷாக நடந்துருக்கு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறையா என்னோட மீடியா நண்பர்கள் மீட் பண்ணும்போது சொன்னாங்க, எல்லாரும் ஃபோன் ஓப்பன் பண்ணி நிறையா கண்டென்ட் டிலீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இம்பேக்ட் நடந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி இம்பேக்ட் ஆகும்போது. ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த படம் எப்படி இருக்குது உங்களோட ஜென்வின் ரிவ்யூஸ் கொடுங்க. சந்தோஷமாக இருக்கும். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். நிறையா டிஃப்ரெண்ட் விஷயங்கள் காமிச்சிருக்கோம். காமெடி இருக்கட்டும், ட்ராமா, லவ். பேசிக்லி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லோரும். ஸோ ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் எல்லோரும் கரெக்டான ரிவ்யூஸ் கொடுத்துட்டு மக்கள் சேருங்க. இதுவும் ஒரு படம் நல்லபடியாக வெற்றியாக வரணும்னு ஆசைப்படுறேன். பிரசன் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் சந்திக்கிறோம். ரிங் படம் கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் கரண்ட் சினாரியோ மாதிரி இது எல்லாருக்கும் கரெக்டாக சவுண்ட் வருது. ஸோ இப்போ ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்க அப்படின்னு சொன்னதுலேயே வந்து ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் ஒரு படத்தோட ரிசல்ட்டை வந்து ஒவ்வொரு படத்துக்கும் நான் அவளாக எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கும் உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கே ரிவ்யூஸ் வந்து பண்ணுறது ட்வீட் பண்ணுறது இப்போ எங்களுக்கு தேவைப்படுது. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து நன்றி. மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நாளைக்கு மூவி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக போய் தேட்டரில் மூவி பாருங்கள். ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சக்தி தேங்க்யூ. படத்தோட கேமரா இந்த படம் ரிங் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். இதுவும் சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ரீச் பண்ண முடியும் எல்லாருக்கும் வணக்கம். படம் நல்லா வந்திருக்கு நம்புகிறோம். ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ கொஞ்சம் சவுண்டா பேசுங்க பிரதர் அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரியும் வந்து இருக்கும். இந்த படத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்ல எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி தேவை அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரி ஒரு படமாகவும் இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பாடல் நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த படம் பாடலும் சரி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே அபிப்பிராயம் மக்களுக்கு நான் வரும்னு எதிர்பார்க்குறேன். மோகனா ஏதாச்சும் டேரக்டரை கேட்கணும்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே எல்லாம் கிளம்புவாங்க. சார் படத்தில் சொல்லியிருக்கீங்க அம்மா வந்து ஹோமில் சேர்க்குற மாதிரி அவங்க மருமக சொல்கிறது நியாயம் ஓகே. ஆனால் வந்து வீட்டுக்கு வந்து அதே விஷயத்த வந்து பையன் சொல்கிறாரு. அது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? ஏன்னா வெளியில் வந்து சப்போர்ட் பண்ணாரு, வீட்டில் வந்து மிரட்டுறாரு. ஏன் இல்லை அது மிரட்டுற மாதிரி இல்லை. அது என்னன்னா வந்து சப்போர்ட்டாக அந்த டைம் பேசும்போது அவங்க ஹாப்பி. ஏன்னா இது வரைக்கும் அவங்க சப்போர்ட்டே பண்ணலை. அந்த ஒரு மூமெண்ட் வந்து மொத்தமாக ஒரு டைலாக்ல நம்ம இல்லை எல்லா மாமியாருமே சரி எல்லா அம்மாவும் சரி ஏன் சீக்கிரம் வரலன்னு தான் கேட்பாங்க. அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தை வேணுமா? இல்லை அது வந்து நம்ம பர்டிகுலராக வந்து கட் பண்ணணும் வைக்கல. என்னன்னா அவங்களுக்கு புரியணும் இனிமேல் சப்போர்ட்டாக இருப்பேன். நீங்கள் தான் அவங்க கொஸ்டின் பண்ணாதீங்க அப்படின்னு. ஃபோனில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஃபோன் இல்லாமல் இல்லவே இல்லை. ஆனால் அது எப்படி மக்கள்கிட்ட எடுத்து போகிறீங்க?
இல்லை சார். ஃபோன் இல்லாமல் இப்போ யாருக்கும் இல்லை சார். உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் ஃபோன் இல்லைன்னா ஏதோ இழந்த மாதிரி இருக்குது. பிக் பாஸ்ல நமக்கு தெரியும், 100 நாள் இருந்தவங்க சரிங்களா. இப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, ஃபோன் வந்து தேவையில்லாம யூஸ் பண்ணாதுன்னு சொல்ல வரீங்க படத்தில். அப்படிலாம் இல்லை சார், அப்படி நான் கருத்து சொல்கிறேன். என்னன்னா வந்து ஒரு கேமாக ஆரம்பிச்ச விஷயம் அதுக்கப்புறம் தான் சீக்கிரட்டாக தெரியும். அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சீக்கிரம் தெரிய ஆரம்பிச்சு. நான் என்ன சொல்ல வரேன், சின்ன சின்ன சீக்கிரம் எல்லா லைஃப்லையும் இருக்கும். அதை மறைக்கிறோம். ஏன்னா மற்றவங்க நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கிறவங்க சின்ன சீக்கிரம் மறைச்சு தான் இருக்கும். அது காலகாலமாக நடந்துட்டு தான் சொல்ல வரேன். சாட்சி மேம், இப்போதான் மேரேஜ் ஆயிருக்கு. இந்த மாதிரி கேம் எதுவும் விளையாடுற ஐடியா இருக்கா? இந்த மாதிரி கேம் எதுவும் விளையாடுற ஐடியா இருக்கா? எடுக்க முடியல வெளியே போங்க. ஆனஸ்டாக சொல்லணும்னா டைரக்டர் நானும் இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். ரியல் லைஃப்ல இந்த கேம் யாருமே விளையாட மாட்டாங்க. நீங்களும் விளையாடுவீங்களா? நான் விளையாட மாட்டேன். பட் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா நம்ம கையில் என்னென்ன விஷயம் இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை விஷயங்கள் மறக்கிற மாதிரி ஆப்போசிட் பர்சனுக்கு நல்லது நினச்சிட்டு மறக்கிறோமா, தப்பான விதத்தில் மறக்கிறோமா, அது வேறு. பட் எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோம் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக ஸ்மூத்தாக ஃபாலோ பண்ணுறதுக்கு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கிறோம். ஸோ கேம் விளையாடணும்னு அவசியம் இல்லை, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஃபோன் எல்லாமே யாருனாலையும் இருக்க முடியாது இன்னைக்கு. ஸோ இங்கே பாதி கண்டு நம்ம ஃபோனில் தான் ஷூட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபோன் எல்லாமே இருக்க முடியாது. பட் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தட் எந்த அளவுக்கு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் விட்டு கொடுக்கலாம், எந்த விஷயங்களுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலாம், ஒரு நல்லபடியாக லைஃப் பாசிட்டிவாக போகிறது. நீங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணீங்களா? வாழ்த்துக்கள். இதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலி ரொம்ப நல்லா ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் என் ஃபோன் கொடுக்குறதுக்கு ரெடி. அவர் ரெடியா இல்லையா எனக்கு தெரியாது. நான் ரெடி என் ஃபோன் கொடுக்குறதுக்கு. விவேக் சார், அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்க சமீபமா நடிக்கிற படத்துலலாம் வக்கீல்களை ஏதோ போட்டு தள்ளுற மாதிரியே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு படத்துலயே வக்கீல் மேட்ரு ஒன்று இருந்ததுல்ல? ஆமா ஆமா. என்ன காரணம்? கிரிமினல் சம்பந்தம் இல்லை. ஃபேமிலி படம். ஆமா, அதுக்கு சம்பந்தம் இல்லை. இல்ல நீங்க தான் கிரிமினல் லாயர். இல்லைண்ணே அண்ணே, ஏண்ணே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு அந்த கதாபாத்திரம் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் சிமிலாரிட்டி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த ஃபேமிலி படத்தில் இருந்த வக்கீலுக்கு இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இதில் கோர் பாயிண்ட் வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் எமோஷன். அதில் இந்த டூல், இந்த ஃபோனுங்கிற டூல் எந்த அளவுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் கேமில் இருக்குது அப்படிங்கிறது தான். அதை வச்சு ஒரு பெரிய ஒரு எமோஷனல் ட்ராமா தான் பண்ணியிருக்கு. இந்த ஃபோனுங்கிறது ஒரு டூல் தான். ஃபோன் இல்லாமே மறைச்சிட்டு இருக்கிற விஷயம் நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ வந்து ஜிம்முக்கு போகிற லேடிஸ்லாம் வந்து உடம்பு ஹெல்த்தியாக வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துருக்கீங்க. ஜிம்மில் ட்ரெயின் பண்ணுறவங்க தான் வந்து அப்யூஸ் பண்ணுறாரு, சில விஷயம் பண்ணுறாரு. அதை எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஏன்னா நீங்கள் அது படத்தை அனுபவிச்சிருக்கீங்க. படத்தில் அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறையா வெளியே நம்ம பார்த்த அந்த நியூஸ்னால இந்த மாதிரியான சீன்ஸ் வைக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான். இதுக்கு முன்னே இந்த மாதிரி அது எப்படி பார்க்கறதுலாம் இல்லை. தப்பு தான். அவங்க திருந்தலாம் இல்லை. தப்பு பண்ணால் தப்பு தான். அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான தண்டனைகள் வந்து கிடைச்சே தான் கேட்பாங்க. எந்த சந்தேகமே கிடையாது. யார் பண்ணால் ஜிம்முன்னு இல்லை, எந்த இடத்துலையா இருந்தாலும் அது தப்பு தான். இந்த படம் அதை தாண்டி இருக்கிற அந்த சீக்ரெட்டுங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு மறைக்க ஒரு கட்டத்தில் வந்து பெருசாக வெடிச்சு ஒரு எரிமலை மாதிரி மொத்தமாக ஒரு கொலாப்ஸ் பண்ணுவோம், ஒரு எந்த பாண்டியும் கொலாப்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் பாயிண்ட் மட்டும் தான். அது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே கரெக்டாக. விவேக் சார், அதே மாதிரி இந்த ஹெட் மாஸ்டர் பையன் வரலையா? ஹெட் மாஸ்டருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எந்த ஹெட் மாஸ்டர்? அதான் நம்ம நடிச்சிருந்தாரு இவர் அர்ஜுன். ஆமாம் ஆமாம். இல்லை சார், இன்னைக்கு ஏதோ வரலன்னு நினைக்கிறேன். அவர் வந்தால் நான் கேட்டு சொல்லிடுறேன் உண்மையான காரணம். உங்களை கிரிமினல் படிக்கிறப்பயே சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன காரணம்? ஏன்னா நான் ஒரு ஹெட் மாஸ்டர் பையன் பயங்கரமா பாதிப்பாயிடுச்சு. தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது. உங்க வெல் விஷஸ், உங்களோட அன்பு, உங்களோட பாசம்னால தான் இது நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இல்லை சார், ஒரு நியூ ப்ராஜெக்டுக்காக தான். இது வரைக்கும் இந்த கெட்டப் பண்ணலன்னு வச்சது தான் சார். இங்கேருந்து ஏதோ ஒரு கனை வந்த மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக படம் நடிக்கிறதுனா ரியாக்ஷன் அதெல்லாம் வந்து நடக்கும்போது அவங்க எல்லாமே காட்டலாம். இது உட்காந்துக்கிட்டே எல்லாமே நடக்குது. இது எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே இது ஹாலிவுட் மூவி. ஆமாம், அதை பார்த்துருக்கலாம். இல்லை இது தமிழுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இடம் இல்லை. சில கதாபாத்திரங்கள் வந்து பாடி லாங்குவேஜ் இல்லாமல் வெறும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லேயே நம்மளால் கன்வே பண்ணுறதுக்கான சேலஞ்சஸ் எதுவுமே அமையும்.
ஒன்று அமைதியாக இருக்கணும் இல்லை கோவப்படணும், இது எல்லாமே வந்து இந்த பாட்டுக்கு மேலே தான் கன்வே பண்ணணும் அப்படின்னா அது ஒரு மாதிரி சேலஞ்சிங்கான விஷயம். அது எல்லாருக்குமே 8 பேர் இந்த இதில் இருக்கும், 4 பேர் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக கை காலெலாம் ஆட்டி பண்ணுறப்போ ஒரு எமோஷன் வேறு மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப உடஞ்சி போய் உட்கார்றது தானே இந்த படங்கிறது, உடஞ்சி போய் உட்கார ஒரு தருணத்தை கொண்டு போய் இந்த கதை கொண்டு போகிறதுனால மேபி அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்தது கூட சொல்லலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபோனை மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது, முன்னாடி தான். நான் ஒரே ஒரு விஷயம் வேணால் சொல்லிக்கலாம். ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்கிறத விட ஒரு நாள் மொத்தமாக போட்டு உடச்சிட்டோம்னா அன்னையிலேருந்து வந்து மனசில் இருக்கிற எல்லா பாரமும் போயிட்டு சீரியஸாகவே லைஃப் அந்த மொமெண்ட்லேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நான் வந்து பர்சனலாகவே நம்புறேன். ஸோ இது மேரேஜ் ஆனாவே பொதுவாக வந்து வீட்டில் மாமியார் மருத்துவம் சண்டை வரும். ஆனால் அம்மா வந்து கூட்டு போய் விடுறதுக்கான காரணம் நிறைய இருக்குது. இந்த சுச்சுவேஷன் நம்ம தினம் பார்த்துட்டு தான் இருக்கோம். படத்தில் வரும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு, அதை எப்படி நீங்கள் அதை அனுமதிக்கவே முடியாது. அது என்னென்னா அதுதான் இப்போ ரெண்டு யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது இது இன்றைக்கி நேற்று பிரச்சனை இல்லை, அது காலகாலமாக இருக்கிற பிரச்சனை. அது எப்படி டேக்கிள் பண்ணுறங்கிறது வந்து இன்னமும் வந்து ஆண்கள் கற்றுக்கலைங்கிறது தான் உண்மை. ஒரு கட்டம் வரைக்கும் மோசமாக தான் போகும், அதுக்கப்புறம் சரியாகும், அதுக்கப்புறம் எப்படியோ போங்க அப்படின்னு வாழ்க்கை அமைதியாகும்ல. இந்த மாதிரி சில படங்கள் ஓப்பன் அப்பாக வந்து சில விஷயங்கள் பேசுகிறப்போ அவங்க மனசு விட்டு நிறைய பேர் வந்து இன்னைக்கு படம் பார்த்துட்டு வீட்டில் பேசுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குன்னு தோணுது. அது மாதிரி நடந்தால் சந்தோஷம். மனைவியோட வைஃப் தான் வந்து கெடுதல் பண்றாங்க, மனைவியோட வைஃப் தான் வந்து இது பண்றாங்க, மனைவியோட ஃப்ரெண்டு அப்படி சொல்ல முடியாது. யார் வேணாலும் கெடுதல் பண்ணலாம், யார் வேணாலும் நல்லது பண்ணலாம். அதுவே அது கரெக்டாக தப்பான்னு சரியான்னு கேட்டீங்க. படத்துல சில கேரக்டர்ஸ் வைக்க வேண்டியதுதானே. மேடம் நீங்கள் இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்கு, உங்கள் மாமியாரை எப்படி பார்க்குறீங்கன்னா முதல் படம் ரிலீஸ் ஆகுது, உங்கள் மாமியார் அம்மாவை நினைக்கிறீங்களா? என் மாமியாருக்கு எப்போவுமே நான் ஏன்னா 18 வருஷமாக தெரியும் ஒருத்தருக்கு. ஸோ எப்போவுமே ஒரு அம்மா ஃபிகராக தான் நான் வச்சுருக்கேன். அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி டெய்லி விஷ் பண்ணுவாங்க, இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணணும், இன்னும் பயங்கரமாக நடிக்கணும், இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அம்மாவாக தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த விஷயத்தில் ஐ திங்க் ஐம் வெரி லக்கி. நடிப்பீங்களா அடுத்தது? இனிமேல் ஏன் நடிக்க மாட்டேன், வரிசையாக நமக்கு மூவிஸ் ரிலீஸ் இல்லை ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கும் போது மோகன் கேட்டாங்க நீங்கள் வந்து ஹீரோயின் ஆனது அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பானு. இப்போ ஆல்ரெடி ஹீரோயினா நடிச்சிட்டு பெரிய ஹீரோயினா, அதாவது நயன்தாரா மாதிரி ஒரு நீங்கள் சொல்லிட்டு ஆகணும்னா அதுக்கு ஒரு அளவே இல்லையே. பெரிய ஹீரோயின்னு ஒரு கட்டத்துக்கு அது ஒரு அளவே இல்லையே நம்மளுக்கு. இன்னைக்கு நம்ம ரீஜனல் லெவலில் பெரிய ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கீங்களா, பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. அந்த அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க அவங்க. இன்னைக்கு நம்ம ரீஜனல் லெவலில் பெரிய ஹீரோயின் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம நேஷனல் லெவலில் பெரிய ஹீரோயின் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய ஹீரோயின் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அப்படின்னா என்ன, நான் அடுத்த 20 வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணுமா? கிடையாதுல்ல. ஸோ நானும் சந்தோஷமாக இருக்கணும், அட் த சேம் டைம் லைஃப்பும் கண்டினியூ பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி முயற்சி போயிட்டு இருக்கு. எஸ்ஏசி கூட ஒரு படம் பண்ணாங்க, விஜய் சார் லாஸ்ட்டு அரசியலுக்கு போயிட்டாரு, அந்த இடத்துல சிவகார்த்திகேயன் இருக்காரு. ஒருவேளை சிவகார்த்திகேயன் கூட நடிக்க வாய்ப்பு ஏதாவது நடந்தால் ரொம்ப சந்தோஷம். ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அது தானாலே அது அமையும், கரெக்டான டைமில் கரெக்டான கதை வந்து அமையும். ஸோ அந்த நம்பிக்கை இருக்கு. ரஜினி சார் கூட நடிச்சிட்டீங்க, ஆனால் சிவகார்த்திகேயன் கூட நடிக்கிறது எப்படி இருந்தது? முதல் நடிச்சிங்கன்னா ஏன்னா ரஜினி சார் கூட மறுபடியும் நடிச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ லாஸ்ட் அவங்களுடைய படம் பார்த்தேன், செம்மையாக இருந்தது அவங்களுடைய அமரன். ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஆஸ் அ பர்ஃபார்மராக, ஆஸ் அ ஆக்டராக இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒரு டிவியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வரது இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருக்கேன். அண்ட் கண்டிப்பாக அவங்களுடைய இந்த படத்துலையும் அவங்க ஸ்டன்ஸ் ஃபைட் சூப்பர். ஸோ நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ.